ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் ப்ளீச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பிரைட்னிங் சீரம்னு சொல்லலாம். அதுதான் வீட்டிலே எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போவுமே வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சீரம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ ஜூஸ் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில், ஒரு விட்டமின் இ கேப்சூல், இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கம் நல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்து இது பிளெண்ட் ஆகிட்டு ஒரு சீரம் பதத்துக்கு வரும். இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த வாட்டரும் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணிக்கணும். இந்த சிரம் வந்துட்டு நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டே டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சிரம் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னுக்குள்ளே நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். நைட்டில் போடுறீங்க அப்படின்னா நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். மார்னிங் டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ போல் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு க்ரீம் போட்டிருக்க ஃபீல் இருக்காது, வாட்டரியாக தான் இருக்கும். உடனே ஸ்கின் வந்து அப்சர்வ் ஆயிரும். நல்லா உங்களுக்கு ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்துட்டு டொமேட்டோவும் லெமனும் ஆட் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்கின் வந்து ப்ளீச் ஆகவும் ஆரம்பிக்கும். இது வந்து ஹெர்பல் ப்ளீச் தான். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர வர டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 1 மந்தில் ரிசல்ட் தருமா அப்படின்னா கண்டிப்பாக தராது. ஒரு 3லேருந்து 5 மாதமாவது இது வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதனோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரீம்ஸ் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுவோம், ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். என்னடா இது ரிசல்ட் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஹெர்பல் ப்ராடக்டாக போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year ஆச்சும் நம்ம ட்ரை பண்ணினா தான் இதனோட ரிசல்ட் தெரியும். பட் பெர்மனெண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பவும் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிலே பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.